மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஜனவரி மாத பலனதானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசியாதிபதி குரு பகவான் மீனராசிக்கு 4வது பாவகத்தில் புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருந்து 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தொழில் ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருந்து குருமங்கள யோகமாக வரக்கூடிய அற்புதமான மாதம் தானுங்க ஜனவரி மாதம். வருடத்தில் 365 நாள் அப்படின்னா அந்த 365 நாளில் இந்த கோட்சார கிரக அமைப்புகளால் தான் நமக்கு பலன் வருது. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. பொருளாதார ரீதியாக நமக்கு மாற்றங்கள் வரணும் அப்படின்னா தனஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் தொடர்பு ஏற்படணும், அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும். இல்லை லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் தொடர்பு இருக்கணும். அப்போது இந்த கிரகங்களுடைய கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய தொடர்பில் தான் நமக்கு மாற்றங்கள் வரும். அல்லது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் தனஸ்தானாதிபதி திசையில் லாபஸ்தானாதிபதி புத்தி நடக்கிறது, தொழில் ஸ்தானாதிபதி திசையில் தனஸ்தானாதிபதி புத்தி நடக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலால் தான் நமக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஜோதிடம்ன்றது 100% இல்லைங்க, 1000% உண்மை. ஜோதிடர்கள் தப்பாக இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் ஜோதிடம் ஒருபோதும் பொய்யாகாது. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் மீனராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை. 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மீன ராசியை உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் மீன ராசியாதிபதி அதுபோக தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தனகாரகன் தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பண பிரச்சனை இருக்குதுங்க, கட்டுவனா கட்ட மாட்டேனான்னு தெரியல, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லைங்க, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களும் இருக்க தானே செய்கிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். நிறைய குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும். ஏன்னா 2வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானாதிபதி மட்டும் இல்லைங்க, படிப்பு ஸ்தானாதிபதி, உடல் ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. அப்போ செவ்வாய் 6வது பாவகத்துக்கு அதிபதி. அதாவது ஒரு மனுஷனுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6வது பாவகம் தானுங்க. அப்போ தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையில் ஏற்கனவே தனஸ்தானாதிபதியும் 6வது பாவகத்துக்கு அதிபதியும் ஒரே பாவகத்தில், அதாவது சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க, சூரியனும் செவ்வாவும் சேர்ந்து இருக்கிறது. அப்போது சூரிய மங்கள யோகமாக உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியுடைய பார்வையும் படுது. அதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுபஸ்தானாதிபதினு யாருன்னு கேட்டிங்கன்னா புதன், மீன ராசியாதிபதி குரு. அப்போ மீன ராசியாதிபதி குரு சுபஸ்தானத்தில் இருக்க, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மீன ராசியாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அப்போ கிரக பரிவர்த்தனை நடந்திருக்கு. இந்த கிரக பரிவர்த்தனை நடந்திருக்கிறதுனால 7.5 சனியினுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைங்க, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இல்லைங்க. இந்த மாதிரி ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, பேருக்கு தான் ஒரு குடும்பத்தில் நான் இருக்கேன்றது பேர், ஆனால் 4 செவத்துக்குள்ளே நான் யாரையும் மனைவி வேறு யாரோ, நான் யாரையும் என் கணவர் யாரும், இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது வெளி உலகத்துக்கு கணவன் மனைவியாக இருந்தாலும் 4 செவத்துக்குள்ளே தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, இந்த 7.5 சனியால் ஏற்பட்டக்கூடிய தாக்கத்தால்.
கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை இந்த நேரத்தில் சரிப்படுத்தும். அதே மாதிரி உடல் ரீதியாக இருக்கிற தொல்லைகள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும் இந்த நேரம் சரியான முறையில் இருக்கும். ஏன்னா இந்த உடல் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 6வது பாவகம் ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. அப்போ அந்த ருணரோக சத்துருஸ்தானம்னா உடம்புல இருக்கிற நோய் நொடிக்கு அதிபதி அதுதான். அப்போ தனஸ்தானாதிபதியும் உடல்ஸ்தானாதிபதியும் குரு பார்க்கிறாரு, ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் குரு பார்க்கிறார். அப்போ நமக்கு உடல் ரீதியாக இருக்கிற தொல்லையும் சரியாகும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். படித்த படிப்பு என்னடா இவர் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் வாய்க்கு வரதெல்லாம் சொல்கிறாரா? சத்தியமாக அந்த மாதிரி இல்லை. கை கொடுத்தா மீளலாம், வார்த்தையை கொடுத்தா மீள முடியாது. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும்னு சொல்கிறேன். அதுக்கு ஆதாரம் என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேனுங்க, மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய பலனில் எந்த தப்பு தவறும் இல்லை. அப்படி ஏதாவது தப்பு தவறாக இருந்ததுன்னா இப்படியெல்லாம் நான் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேனுங்க. சரியா? இப்போது இந்த குரு தான் தொழில் ஸ்தானாதிபதி. புதன் யாருன்னா வித்தகாரகன், படிப்புக்காரகன். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், குரு படிப்புக்காரகன் சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் இருக்க, சுபஸ்தானத்தில் இருக்க. அப்போது அந்த குரு பகவானுடைய வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் புதன் வித்தகாரகன் இருந்து குரு பகவானுடைய பார்வை அதே இடத்துல சூரியனும் புதனும் சேர்றாரு. ஒரு மனுஷனுக்கு அரசாங்க உத்தியோகமோ அல்லது வெளிநாடு போகிற யோகமோ இல்லை படித்த படிப்புக்குண்டான ஒரு நிறைவான ஒரு சூழல் எப்போ உருவாகும்னா, உங்கள் ஜாதகத்தில் சூரியனுடைய தசை புதனுடைய புத்தி வரும்போது, இல்லை புதனுடைய தசையில் சூரியனுடைய புத்தி வரும்போது, சூரியன் புதனை சேர்ந்து இருக்கும் பொழுது, இல்லை கோட்சார ரீதியாக சூரியன் புதனை சேர்ந்து இருக்கும்போது, இது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த சூரியனும் புதனும் ஒரே பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வை. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், சார் சூரியன் புதன் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்கிறீங்க, அஸ்தமனம் அடைஞ்சிடாதா? சூரியன் கிட்ட புதன் வரும்போது அஸ்தமனம் அடைஞ்சிடாதா? அடையலை. சூரியன் கிட்ட பொறுத்த வரைக்கும் 5 டிகிரிக்குள்ளார இருந்தால் அஸ்தமனம் அடையும். இப்போ சூரியன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில். அதே புதன் என்ன நட்சத்திரம்னா மூல நட்சத்திரம் 2வது பாதத்தில். அப்போது மூல நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பூராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிற கிரகத்துக்கும் சம்மதமே கிடையாது. அப்போ மூல நட்சத்திரம் 3வது பாதத்துக்கு வரணும், 4வது பாதத்துக்கு வரணும், அதன் பிறகு தான் பூராட நட்சத்திரம் முதல் பாதம். அப்போது சூரியனுக்கும் புதனுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது. இது அஸ்தானம் கிடையவே கிடையாது. அதனால் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும், படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். அப்போது இந்த சூழல் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. 7.5 சனி நடக்கிறதுனால செய்துக்கிட்டு இருக்கிற வேலை தடங்களாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம், செய்ய போகிற வேலை தாமதமாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும், படித்த படிப்புக்குண்டான ஒரு நல்ல அனுகூலம் வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதை விட ஒரு முக்கியமானது, இந்த புதன் யார் அப்படின்னா நமக்கு சுபஸ்தானாதிபதி அவரே, திருமணஸ்தானாதிபதி அவரே. அப்போ திருமணஸ்தானாதிபதி குருவுடைய பார்வையில். திருமண காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தானே. அப்போ சுக்கிரனும் புதனோட சேர்ந்துருக்கார். திருமணஸ்தானாதிபதி திருமணக்காரகன் 2 பேரும் ஒரே பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனி பார்க்குறாரு. சார் சனி பார்க்குறதுக்கும் திருமணக்காரகன் திருமணஸ்தானத்துக்கு என்ன சார் சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா 100% சம்மதம் இருக்குதுங்க. நம்ம மன வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா 2வது பாவகம் அதாவது குடும்பஸ்தானம் முக்கியம். அதே மாதிரி 7வது பாவகம் திருமணஸ்தானம் முக்கியம். 12வது பாவகம் அதாவது ஐன சுகஸ்தானம் முக்கியம். அப்போது இந்த 7 கிரகம் புதனும் கல்யாணக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனும் 2வது வீடு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய செவ்வாவும் 3 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. புதன் சுக்கிரன் செவ்வாய் 3 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. 3 பேரும் குருவுடைய பார்வை வாங்குறாங்க. அதே மாதிரி 12 கிரகம் சனி உங்கள் ராசியிலிருந்து 10வது பார்வையாக இந்த 3 கிரகங்களையும் பார்க்குது. அப்போ திருமணஸ்தானத்தையும் சனி பார்க்கிறாரு, திருமணஸ்தானாதிபதியும் சனி பார்க்கிறாரு, திருமண காரகன் சுக்கிரனையும் பார்க்கிறாரு, செவ்வாய் குடும்பஸ்தானாதிபதியும் பார்க்கிறார். இதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா,
தீராத பகை கணவன் மனைவிக்குள்ளே இருக்குது, காதலர்கள்ட்ட இருக்குது, பிரிஞ்சு போன தம்பதிகளாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படக்கூடிய நேரம் இதுதான். ஏன்னா இந்த பிரபஞ்சம் பல தருணங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் மட்டும் நிம்மதி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்வாதாரம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். வாழ்வாதாரத்தில் நிம்மதி இல்லைனாலும் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் பரவாயில்ல. வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நீங்கள் 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 10 காசு பிரயோஜனம் இல்லை, இல்லையா? இப்போது இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளார மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். 15ஆம் தேதிக்கு மேலே மீண்டும் சொல்கிறேன், 15ஆம் தேதிக்கு மேலே தனஸ்தானாதிபதி லாபத்துக்கு உச்சமாவார். சூப்பராக இருக்கும். அது 15ஆம் தேதி தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை பார்ப்பார். அதாவது வராத பணம் சேரும். மிகப்பெரிய மன அழுத்தத்தில் நான் இருக்கேன், அதாவது நான் ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் இழந்துட்டேன், ஆன்லைனில் நான் காசு பணம் இழந்துட்டேன், நான் ஏதாவது செஞ்சுக்கலாமன்ற மனநிலையில் இருக்கிறேன். வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தில் நீங்கள் இருந்தால் கூட ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அந்த தனஸ்தான அதிபதி உச்ச நிலையில் தனஸ்தானத்தை பார்ப்பதால் தன்னம்பிக்கை உருவாக்கும். கடன் தானையா கட்டிவிடலாம், போயா உடம்புல உசுர் இருக்குது, என்ன வேணாலும் செஞ்சுக்கிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கி கொடுக்கும். அதாவது நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கான ஒரு பாதையை ஏதாவது ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். பொறுமை அவசியம். 2 கோடி ரூபாய் கடன் இருக்குதுன்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் 2 கோடி ரூபாய் கடனை உருவாக்குற அளவுக்கு நமக்கு ஒரு பிரார்த்தம், கடன் வாங்குறது கூட ஒரு பிரார்த்தம் வேணும் இல்லையா? பிரார்த்தம் இருக்குதுன்னா அந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு பிரார்த்தத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அமைதி, பொறுமை தேவை. அதனால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் நிச்சயமாக சாதகமாக இருக்குது, மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அனுபவித்து சொல்லுங்கள். ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். அதே மாதிரி இதுக்கு மேற்கொண்டு என்னால் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இந்த எக்ஸ்பிளைன் கொடுத்து பலன் சொல்லிக்கிட முடியலைங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன், சரிங்களா? இல்லைனா பழையபடியே நான் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிறேனுங்க, சரிங்களா? இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.